இந்த 2025ல் கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரியோட வேர்ட் ஆஃப் த இயர் என்னென்ன தெரியுமா? இப்போல்லாம் நம்ம லவ்வும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லாமல் ரொம்ப வித்தியாசமான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். பேரசோஷியல். பேரசோஷியல் அப்படின்னா இப்போ செலிபிரிட்டிஸ், யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் போன்றவர்களோட ரொம்ப பர்சனலான கனெக்ஷன் நமக்கு ஃபீல் பண்ணுறது. தட் இஸ் அவங்களுக்கு நம்ம யாருன்னே தெரியாது. பட் நம்ம அவங்கள ரொம்ப பர்சனலாக ஒரு ஃபேமிலி மாதிரி நினைப்போம். திடீர்னு அவங்க ஒரு வாரம் போஸ்ட் எதுவும் போடலை அப்படின்னா நமக்கே ஒரு பதற்றம் வந்துடும். என்னாச்சு, ஏன் போடாமல் இருக்காங்க அப்படின்னு நம்ம பதற ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி இப்போது ஜிவி பிரகாஷ்க்கு டிவோர்ஸ் நடந்தது இல்லையா? அந்த டைமில் அவங்க டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுற அந்த டைமில் நிறைய பேர் அவங்களுடைய காமெண்ட் பாக்ஸில் போயிட்டு எங்களுக்காக பிரியாதீங்க அண்ணா, எங்களுக்காக பிரியாதீங்க அக்கா அப்படின்னு போய் ரொம்ப பர்சனலாக போய் கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போது இதே இந்த ஆர்த்தி ரவிக்கும் நடந்தது அப்படின்னு நினைக்கிறேன். உலகம் முழுக்க இப்படியான ஒரு கல்ச்சர் உருவாகுது. இந்த வார்த்தை புதுசு இல்லை. இது 1956லேயே வந்துடுச்சு. அப்போ இந்த ரேடியோ பர்சனாலிட்டிஸ், டிவியில் இருக்கிற செலிபிரிட்டிஸோட மக்களுக்கு ஒரு கனெக்ஷன் உருவாகி இருக்கு. ஃபேமிலி மாதிரி நினைக்கிறது அப்படிங்கிறது இது டிவி பர்சனாலிட்டிஸ் கூட கண்டினியூஸாக நடந்தது. பட் இப்போ இந்த இன்ஃப்ளூயன்சர் கல்ச்சர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய மக்களோட இப்படி பர்சனலான கனெக்ஷனை நிறைய பேர் ஃபீல் பண்ணுறதாகவும் இந்த வார்த்தையை அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறதாகவும் கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி அக்ரி பண்ணியிருந்திருக்கு. அதே மாதிரி மனிதர்கள் மட்டும் இல்லை, சாட் ஜிபிடி மாதிரியான ஏஐ பாட்ஸுக்கும் கூட இதே நிலைமை தானாமா. அவங்களோடையும் இப்படியான ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் உட்பட நிறைய விஷயங்கள் அப்படி பர்சனலாக ஃபீல் பண்ணுற வகையில் மக்களோட அந்த ஃபீலிங்ஸும் உணர்வுகள் மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த பேரசோஷியல் ரிலேஷன்ஷிப். இந்த மாதிரி நீங்கள் யாருக்கூடையாச்சும் பேரசோஷியல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.